Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi dhikrihi wa rayya. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக, நிரப்பமாக, நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும், நம்முடைய பெற்றோருக்கும், ஆசிரியர்களுக்கும், மனைவி பிள்ளைகளுக்கும், சகோதரர்கள் சகோதரிகளுக்கும், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை, வீட்டை, மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இன்றைக்கு 79வது சுதந்திர தினத்தை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாறை அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பாசிசவாதிகளால் இந்த மண்ணிற்காக வேண்டி, சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்லாமிய வரலாறுகளை மறைப்பதற்கு முயற்சி செய்து பல வரலாறுகளை மறைத்து விட்டார்கள். இன்னும் ஏராளமான சான்றுகளை மறைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளாமல் நாம் நம்முடைய வேலையை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி ஏராளமான முஸ்லிம்கள், ஆலிம் பெருமக்கள், பெண்கள், குழந்தைகள், இப்படி நாம் வரிசைப்படுத்தினால் அதிகமான பேர் சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், தன்னுடைய பொருளை தியாகம் செய்திருக்கிறார்கள், தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தியாகிகள் எல்லாம் இன்றைக்கு துரோகிகளாக காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த நாட்டில் துரோகிகளாக இருந்தார்களோ இன்றைக்கு அவர்கள் தலைவர்களாக மதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தியாகிகள் போல கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாறை இளைய சமுதாயத்தினருக்கு, வரக்கூடிய மக்களுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய வரலாறை நாம் எடுத்துச் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அமெரிக்காவினுடைய கருப்பினத்தை சார்ந்த மால்கம் எக்ஸ் என்பவர் சொன்னார், எந்த சமூகம் வரலாறை மறந்து விடுமோ அந்த சமூகம் வரலாறு படைக்க முடியாது, அந்த சமூகம் அழிந்து போய்விடும் என்று சொன்னார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இஸ்லாமியர்கள் நம்முடைய முன்னோரினுடைய வரலாறை நாம் மறந்துவிட்டோம். அதனால்தான் இன்றைக்கு சுதந்திரம் வாங்கினாலும் எந்த இஸ்லாமியர்களின் பெயரும் உச்சரிக்கப்படுவதில்லை, ஆலிம்களின் பெயரை உச்சரிக்கப்படுவதில்லை. இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி
ஆக்ராவிலிருந்து டெல்லி வரைக்கும் எல்லா மரத்திலேயும் ஒரு மரத்திற்கு ஒரு ஆலிம் என்கிற விதத்தில் 14,000 ஆலிம்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், தூக்கில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி. இந்த ஆலிம்கள் தான் சுதந்திரத்திற்கு காரணம் என்பதற்காக வேண்டி ஏராளமான மதரசாக்கள் தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான குர்ஆன் பிரதிகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வரலாறை எல்லாம் நாம் மறந்துவிட்டு இன்றைக்கு நாம் நம்முடைய வேலையை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரலாறை நாம் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். இல்லை என்று சொன்னால் இனி பிற்காலத்தில் இஸ்லாமியர்களும் சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற நிலைக்கு இந்த சமூகம் கொண்டு வந்துவிடும். ஆட்சியாளர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். இஸ்லாமியர்களினுடைய உழைப்பு தான் அதில் அதிகமாக இரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள், ஆலிம்கள், பெண்கள். இன்றைக்கு நாம் இந்த வரலாறு எல்லாம் முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஏராளமான வரலாறை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். நபிமார்களினுடைய வரலாறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறையும் ஏராளமான வரலாறுகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். எதற்காக வேண்டி? இந்த சமுதாயம் அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. எப்படி நாம் சஹாபாக்களின் வரலாறையும் நபிமார்களின் வரலாறையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதுபோல நம்முடைய முன்னோர்கள் தியாகிகளின் வரலாறை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். சூரத்துல் ஹூதில் 120வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல். ரசூல்மார்களினுடைய வரலாறுகளை நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். எதற்காக வேண்டி? இதயத்தை திடப்படுத்துவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூல்மார்களுடைய வரலாறை நாம் எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய இதயங்கள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் வரலாறை சொல்வதாக திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மான் உஸப்பித்து பிஹி ஃபுஆதக். இதில் எந்த விதமான கலப்படம் கிடையாது. வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக். இது உண்மையானது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள் வரலாறுகள் எதுவும் பொய்யானது கிடையாது. திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறு எதுவும் பொய்யானது கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஏராளமான நபிமார்களின் வரலாறை சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை முடிக்கிறான். வ மௌஇலதன் வ திக்ரா லில் முஃமினீன். முஃமின்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி, அதிலிருந்து உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த வரலாறை சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல பல வரலாறை சொல்லி காட்டுறான். எதற்காக வேண்டி? இஸ்லாமியர்கள் நபிமார்களின் வரலாறை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, முன்னோர்கள் எப்படி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். சூரா யூசுஃபினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். வரலாறை சொல்லுவதினுடைய நோக்கத்தை அல்லாஹ் ஒற்றை வரியில் சொல்கிறான். அறிவுடையவர்கள் படிப்பினை பெற்றுக்கொள்வார்கள். அறிவுடையவர்கள் படிப்பினைக்காக வேண்டி நாம் இந்த வரலாறை சொல்லுகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அந்த ஆயத்தினுடைய கடைசியில் சொல்கிறான், வஹுதம் வ ரஹ்மத்துன் லிகௌமி யுமினூன். நம்பிக்கை கொள்ளக்கூடிய கூட்டத்தாருக்கு இந்த வரலாறு நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் நம்முடைய வரலாறை எப்படி நபிமார்களுடைய வரலாறை தெரிந்து வைத்திருக்கிறோமோ, சஹாபாக்களின் வரலாறை தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ, அதுபோல சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்லாமியர்களின் வரலாறை, ஆலிம்களின் வரலாறை, பெண்களின் வரலாறை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்தியாவினுடைய அரசியல்வாதிகள் இதை மறைப்பதற்கு எவ்வளவு பாடுபடுகிறார்கள், எவ்வளவு தொகை செலவழிக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இறை மறுப்பாளர்களை குறித்து பேசுகிறான். ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். இறை மறுப்பாளர்கள் எப்படியெல்லாம் நபிமார்களை மறுத்தார்கள், நபிமார்களை புறக்கணித்தார்கள், அந்த வரலாறையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுபோல நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹுக்கு எப்படியெல்லாம் மாறு செய்தார்கள்,
நபிமார்களை எப்படியெல்லாம் கேலி செய்தார்கள், எப்படியெல்லாம் நபிமார்களை புறக்கணித்தார்கள், அந்த வரலாறையும் சொல்லிவிட்டு நல்லுபதேசம் பெறுவதற்காக வேண்டி இந்த வரலாறை சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எத்தனையோ அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஃபிர்அவுனுடைய உடல் என்றைக்கோ அவன் அழிக்கப்பட்டான், ஆனால் இன்றைக்கும் அந்த ஃபிர்அவுனுடைய உடல் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக? அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொல்கிறான், லினஜஅலஹா லகும் தذ்கிரத்தன் வ தஅய்யஹா உதுனுன் வாஇயா. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் அதை அத்தாட்சியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதா சொல்லி காட்டுகிறான். எப்படியெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள், ரப்பை புறக்கணித்தார்கள், நபியை புறக்கணித்தார்கள், அதை தெரிந்து கொண்டு இது போன்ற செயல்களை ஈடுபடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனவே நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி, சுதந்திரத்திற்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டார்கள். திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தந்தை ஹைதர் அலி அவர்கள், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மண்ணிற்காக செய்த தியாகங்கள், அவர்கள் எவ்வளவு நீதமாக நடந்து கொண்டார்கள். நேர்மையான ஆட்சியை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள், முகலாய மன்னர்கள். ஆனால் சமீபத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய பாட புத்தகத்தில், 9ஆம் வகுப்பினுடைய பாட புத்தகத்தில் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்தும் முகலாய மன்னர்கள் குறித்தும் என்ன பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்? மதவெறியர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலைகாரர்கள் என்று பதிவு செய்கிறார்கள். இந்த இளைய சமுதாயத்திற்கு எப்படி சொல்லித் தருகிறார்கள்? முகலாய மன்னர்களை, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மதவெறி பிடித்தவர்கள், இப்படித்தான் சொல்லித் தருகிறார்கள் இளைய சமுதாயத்தினருக்கு. நாம் நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வரலாறை நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு பாசிசவாதிகள் அவர்கள் பல நாட்கள் அவர்கள் திட்டமிட்டு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 1998 அவர்கள் செய்த முதல் வேலை ICHR என்கிற இந்திய வரலாற்றினுடைய ஆராய்ச்சியினுடைய கவுன்சிலில் இருக்கக்கூடிய நடுநிலையான நபர்களை எல்லாம் அதிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கிறாங்க. 1998 பொறுப்புக்கு வருகிற போது இந்தியா வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சிலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புதாரிகளை KN பணிக்கர் என்பவர் நடுநிலையானவாதி, இஸ்லாமியர்களுடைய வரலாறை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள், பொருளால் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்பதை அவர் ஆவணப்படுத்தி வைத்திருந்தார். அதை வெளியிடுவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் அவரை பொறுப்பில் இருந்து இறக்கிவிடப்பட்டார்கள். இறக்கிவிடப்பட்டது மட்டுமல்ல, பாசிசத்தை சார்ந்தவர்களை பொறுப்பிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். வரலாற்றினுடைய ஆய்வு செய்யக்கூடிய இடத்தில் பாசிசவாதிகளை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் செய்கிற வேலை இதுதான். 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரியினுடைய சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறுகளை சொல்லித் தருகிற பாட புத்தகத்தில் இஸ்லாமியர்களினுடைய வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டார்கள். இஸ்லாமியர்களுடைய முகலாய மன்னர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணித்து விட்டார்கள். யாருக்கு தெரிய போகிறது? யாருக்கும் நாம் எல்லாம் அது குறித்து சிந்தித்தோமா? கவலைப்பட்டோமா? எதிர்ப்புகளை தெரிவித்தோமா? போராட்டங்களை நடத்தினோமா? எதுவும் செய்யவில்லை. யாருக்கும் தெரியாது. பாட புத்தகத்தில் சத்தமில்லாமல் இஸ்லாமியருடைய வரலாறை மாற்றி அமைத்தார்கள். முகலாய மன்னர்களை சமீபத்தில் வெளியாகி இருக்கிற NCERT என்கிற தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலினுடைய பாட புத்தகம் வெளியிட்டிருக்கிறது. முகலாய மன்னர்களை கொலைக்காரர்கள் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், காட்டுமிராண்டிகள் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். முகலாய மன்னர்களை, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து. ஆனால் இது குறித்து இஸ்லாமியர்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் நாம் தெரிவிக்கவில்லை. காரணம், நமக்கு திப்பு சுல்தானுடைய வரலாறு தெரியாது.
நமக்கு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வரலாறு தெரியாது, நமக்கு முகலாய மன்னர்களினுடைய வரலாறு தெரியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர் திவான் சொல்லுகிறார், அவர் பிரிட்டிஷ்காரர்களுடைய வரலாற்று புத்தகத்திலிருந்து அவர் பதிவு செய்கிறார், திப்பு சுல்தான் எந்த விதமான அநியாயமும் செய்யவில்லை என்று பதிவு செய்கிறார். மதச்சாயம் பூசி மறைக்கப்பட்ட வரலாறு என்கிற புத்தகத்தை இந்த சமூகத்திற்கு திவான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கட்டாயம் படிக்க வேண்டிய வரலாறு. இந்திய திருநாட்டிற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள், திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைவர் எவ்வளவு நேர்மையாக நடந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று குறிப்பை ஆதாரத்தோடு திவான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நமக்கு திப்பு சுல்தான் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியாததின் காரணமாக நாமும் நம்பிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அப்படி இருக்கலாமோ, ஒருவேளை மதவெறி பிடித்தவராக இருந்திருப்பாரோ, ஒருவேளை இந்துக்களுக்கு நோவினை கொடுத்திருப்பாரோ என்கிற கற்பனை நமக்கு இருக்கிறது. அதனால்தான் நாம் எந்த விதமான எதிர்ப்பையும் நாம் தெரிவிக்கவில்லை, எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் நாம் செய்யவில்லை. அவர்கள் சொல்லுவதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வரலாறை ஆய்வு செய்கிறார்கள். வரலாறை ஆய்வு செய்து திப்பு சுல்தானும் சரி, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சரி, ஹைதர் அலியும் சரி, இந்த சமூக மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் நேர்மையான ஆட்சியை செய்தார்கள் என்கிற புள்ளி விவரத்தை ஆதாரத்தோடு பதிவு செய்கிறார். ஒரிசாவில் இருக்கக்கூடிய முன்னாள் கவர்னர் BN பாண்டே அவர் ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்கிறார். இஸ்லாம் இந்தியன் கல்ச்சர் என்கிற புத்தகத்தை ஆய்வு செய்கிறார். அதை எழுதியவர் யார் தெரியுமா? டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரி, சமஸ்கிருதத்தினுடைய தலைவர், சமஸ்கிருதத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர். அது புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் எதை குறிப்பிட்டிருக்கிறார்? 3000 பேரை திப்பு சுல்தான் கட்டாயம் மதம் மாற்றம் செய்தார், அதன் காரணமாக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தியை டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரி எழுதி வைத்திருக்கிறார். இதை ஆய்வு செய்கிறார். யார் ஆய்வு செய்கிறார்? ஒரிசாவினுடைய முன்னாள் கவர்னர், பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பாண்டே அவர்கள் ஆய்வு செய்கிறார். இதற்கு ஆதாரம் வேண்டும், நீங்கள் சொல்லியிருக்கிற தகவலுக்கு எனக்கு ஆதாரம் வேண்டும். கடிதம் அனுப்புகிறார் ரவி சாஸ்திரி அவர்களுக்கு. எந்த பதிலும் வரல. மீண்டும் மீண்டும் கடிதம் எழுதி அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு பதில் மட்டும் வருகிறது, மைசூரினுடைய கெஜெட்டில் இருந்து நான் எடுத்திருக்கிறேன் என்கிற தகவலை அனுப்புகிறார். பல தடவை கேட்டதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அரசு பொறுப்புதாரிகளுக்கு கடிதம் எழுதுகிறார், எனக்கு இதற்கு ஆதாரம் வேண்டும். ஒரிசாவில் இருந்து அவர் கடிதம் எழுதுகிறார், திப்பு சுல்தான் அவர்களை குறித்து தவறாக பதிவு செய்திருக்கிறார்கள், இது தெளிவான ஆதாரம் எனக்கு வேண்டும் என்று, புள்ளி விவரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது மைசூரினுடைய கெஜெட்டில் இருந்து அவர்கள் வெளியே சொன்னார்கள், இதுபோன்று எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ரவி சாஸ்திரி அவர்கள் சொன்னதை போன்று எந்த விதமான மதமாற்றமும் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்யவில்லை என்கிற புள்ளி விவரத்தை எடுத்து தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிலே பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் 156 கோயில்களுக்கு திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பராமரிப்புக்காக வேண்டி வருடம் 2.5 லட்சம் ரூபாய் தொகை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஏராளமான கோயில்களில் அவருடைய கல்வெட்டு, அவர் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் என்பதோடு புள்ளி விவரத்தோடு பதிவாகி இருக்கிறது. கோயில்களில் சென்று பார்த்தால் தெரியும், திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படியெல்லாம் நீதமாக நடந்து கொண்டார்கள் என்கிற புள்ளி விவரத்தோடு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்திற்கு BN பாண்டே அவர்கள், ஒரிசாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், பதிவு செய்கிறார். அவர் சொல்றாரு, ரவி சாஸ்திரி அவர்கள் எழுதிய பாடப்புத்தகத்தில் நிறைய வரலாறை அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பினுடைய கல்லூரி வகுப்புகளில் எல்லா வகுப்புகளிலேயும் வரலாறை திரிவு செய்து வரலாறை மாற்றி எழுதியிருக்கிறார். எனவே அவரை பொறுப்பில் இருந்து நீக்கி அவர் எழுதிய பாடப்புத்தகத்தை நீக்க வேண்டும் என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கடிதம் எழுதுகிறார். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு அவர்கள் சரிபார்த்து விட்டு, ஆய்வு செய்துவிட்டு, இவர் தவறு செய்திருக்கிறார் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அவரை நீக்குகிறார்கள்.
திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த விதமான தவறும் செய்யவில்லை, யாரையும் கட்டாய மதமாற்றம் செய்யவில்லை என்கிற உண்மை நிலையை பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை, இஸ்லாமியர்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஏன் இந்தியாவினுடைய கருப்பு நாளாக கொண்டாடப்படக்கூடிய காந்திஜி அவர்கள் கொல்லப்பட்ட நாள், இஸ்லாமியர்கள் தான் கொலை செய்தார்கள் என்கிற செய்தி உலகம் முழுவதும் தெரிவிக்கப்படுகிறது. ஆய்வு செய்கிறார்கள் யார் என்பதாக, கண்டுபிடிக்கிறார்கள். கையிலே இஸ்மாயில் என்பதாக எழுத பச்சை குத்தி இருக்கிறார். அவனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் விசாரித்ததுக்கு பிறகு தெரியும், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை சார்ந்தவர் நாதுராம் கோட்சே என்பவர் தான் கொலை செய்தார் என்கிற உண்மை நிலையை இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எதை திரும்ப எழுதியிருக்கிறார்கள் பாடப்புத்தகத்தில், 9ஆம் வகுப்பினுடைய பாடப்புத்தகத்தில் 2 கேள்விகள் பதிவாகி இருக்கிறது. காந்தி தற்கொலை செய்ததற்கான காரணம் என்ன? இது முதல் கேள்வி. இது காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? காந்தி தற்கொலை செய்து கொண்டாரா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டார்? 2 கேள்வி 9ஆம் வகுப்பினுடைய பாடப்புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்த நாட்டிற்காக வேண்டி தியாகம் செய்த காந்தியடிகளுடைய வரலாறையே மாற்றி அமைக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியனுடைய வரலாறுகளை எந்த அளவுக்கு மாற்றுவதில் குறிக்கோளாக இருப்பார்கள். நாம் நம்முடைய முன்னோரினுடைய வரலாறை அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்தியாவிலே இராணுவத்தை அமைப்பதற்காக வேண்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போய் எல்லா பக்கமும் வசூல் செய்கிறாங்க. இந்தியாவிலே இராணுவத்தை அமைக்க வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாடாக போகிறாங்க, சிங்கப்பூருக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாம் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து நாங்கள் முடிவு சொல்கிறோம்னு சொல்லி எல்லோரும் ஆலோசனை செய்து 10% தரும். எங்களுடைய வியாபாரத்திலிருந்து இந்தியாவினுடைய இராணுவத்திற்காக வேண்டி, இராணுவத்தின் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி 10% தரும். நேதாஜி அழுதார். என்ன கணக்கிட்டு தரீங்க? இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அப்படி கணக்கிட்டு அவர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் ரத்தங்களை சிந்தி இருக்கிறார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இராணுவத்தை அமைப்பதற்கு நீங்கள் இப்படி கணக்கிட்டு கொடுக்கிறீர்களே என்று வருத்தப்பட்ட போது வயதான நபர் ஒருத்தர் துண்டு சீட்டு கொண்டாந்து கொடுக்கிறார். துண்டு சீட்டை வாங்கினவனே படிச்சுட்டு அழுகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதில் எழுதியிருக்கிறது, ரங்கூனில் இருக்கிற எனக்கு சொந்தமான 1 கோடி மதிப்புள்ள என்னுடைய தொழில் நிறுவனத்தை இந்திய இராணுவத்திற்காக நான் தருகிறேன். அவரை கட்டிப்பிடித்து எழுதார். அவர்தான் வல்லல் ஹபீப். இந்திய இராணுவத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் செய்த தியாகத்தை நாம் தெரியாமல் இருக்கிறோம். 1 கோடி ரூபாய் அப்பொழுதே கொடுத்தார்கள் இராணுவம் அமைப்பதற்கு. இராணுவத்தில் உள்ள வீரர்களுக்கு அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி 1 கோடி ரூபாய் அந்த காலத்திலேயே 1920 கொடுத்தாங்க. ஆனால் இந்த வரலாறை எல்லாம் மறைத்துவிட்டு இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்கிற மாயையை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்திய வரலாறை, நம்முடைய முன்னோரினுடைய வரலாறை நாம் எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு அவர்களோடு களப்பணியாற்றியவர் நமது ஊரை சார்ந்தவர் மணிமொழி மௌலானா அவர்கள். மஹ்தூமியா அரபிக் கல்லூரியினுடைய மதரசாவினுடைய வலது பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு களப்பணியாற்றியவர்கள். நம்முடைய முன்னோர்கள், நமதூரை சார்ந்தவர்களும் சரி, முஸ்லிம்களும் சரி, ஏராளமான பேர் சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். 14,000 ஆலிம்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். டெல்லியில் இருந்து ஆக்ரா வரைக்கும் ஒரு மரத்திற்கு ஒரு ஆலிம் என்கிற விடத்தில் 14,000 ஆலிம்கள் தூக்கிலேற்றப்பட்டார்கள். பத்திரிகை ஆசிரியர் சொல்லுகிறார், ஒரு இடத்திலே தீ வைத்து எரித்து கொண்டிருந்தார்கள். நான் அங்கு சென்று பார்த்தேன். இஸ்லாமியர்களை ஆடை இல்லாமல் ஒரு பெரிய குழிக்குள் தள்ளிவிட்டு நெருப்பு வைத்து எரித்து கொண்டிருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் இந்த புள்ளி விவரங்களை ஆதாரத்தோடு பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அக்கறை கூட நமக்கு இல்லை.
இந்திய வரலாறுகளை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய முன்னோரினுடைய வரலாறை அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நபிமார்களுடைய வரலாறு படிக்க வேண்டும், சஹாபாக்களின் வரலாறை படிக்க வேண்டும், தாபியின்கள் தபா தாபியின்கள் வரலாறை படிக்க வேண்டும். அதே போல நம்முடைய இந்திய நாட்டிற்காக வேண்டி தியாகம் செய்த இஸ்லாமியர்களுடைய வரலாறை ஒவ்வொரு நபரும் படித்து தெரிந்து வைத்து கொண்டு நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நாம் சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா யாரெல்லாம் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை காட்டுவானாக, உண்மையை புரிய வைப்பானாக. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் பாதுகாப்பையும் வெற்றியும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.